குட் மார்னிங் ஆல். நம்ம இன்றைக்கி 9வது நாள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஹெச்சோட வேல்யூ தான் பார்க்க போகிறோங்க. இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய இறப்பை அப்படின்னா நம்ம வயிற்றில் சுரக்கிற இறப்பை அந்த இறப்பையில் சுரக்கக்கூடிய அமில வந்து HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதோட பிஹெச் வேல்யூ அப்படின்னா 1. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இறப்பை நமக்கு எத்தனை இருக்குது? 1 தானே இருக்குது. ஸோ 1. எலுமிச்சஞ்சாரோட பிஹெச் வேல்யூ 2. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை எடுத்து வெட்டணும் அப்படின்னா 2 துண்டு தான் வரும். ஓகே. வினிகர் அசிட்டிக் ஆசிட் பிஹெச் வேல்யூ 3. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அசிட்டிக் அமிலம் எதுக்கு பயன்படுது? ஊற கெட்டு போகாமல் இருக்குது. ஸோ இது ஒரு 3 நாளைக்கு தானே ஊற கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே. திராட்சை பழத்தோட பிஹெச் வேல்யூ வந்து 4. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திராட்சை பழத்தை 4 அப்படின்னா ஒரு கொத்தா ஒரு 4 பழத்தை எடுத்து சாப்பிடு அப்படின்ற கணக்கு. தூய பால் அப்படின்னா அதோட பிஹெச் வேல்யூ 5. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலை வந்து 5 மணிக்கு தானே வாங்குவாங்க. ஸோ நகரப்புறங்களையுமே பால் பாக்கெட் 5 மணிக்கு தானே போடுவாங்க. ஸோ இதான் வந்து பிஹெச்சோட வேல்யூ. இது பார்ட் 1 தான் நான் போட்டிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கேட்குற ரொம்ப சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஆல்.